ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க என்னையோட எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் ஓப்பனிங்லேயே வந்து சன்னியும் ஷின்னியும் தான் காட்டுறாங்க. ஸோ சன்னி யாருன்னா, ஷின்னை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். உண்மையை சொல்லணும்னா லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டு அவள் கையை தூக்கி நெஞ்சு மேலே வச்சுட்டு, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா, என் கூட டின்னர் வா, நம்ம டின்னர் போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து இல்லை முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும், இங்கேருந்து கிளம்பு அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவனும் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நீ இப்போ என் கூட டின்னர் வா, இல்லை என்னை கிஸ் பண்ணு, அப்படி இல்லையா டின்னர் வா, வரலன்னா செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு லூஸு மாரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் அவளை விடாமல். ஸோ அப்போ தான் காட்டுறாங்க இவங்களுக்குள்ளே எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் எப்படி பழக ஆரம்பித்தாங்கன்னா, ப்ராஜெக்ட்டு வந்து காலேஜில் ஒன்றா வந்து ஒரே குரூப்பாக இருக்கும்போது இவனும் அந்த குரூப்பில் இருந்திருக்கான். ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்குள்ள பழக்கமாயிருக்கு. அதேமாதிரி காலேஜும் காட்டுறாங்க. ஸோ இவளும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலான்னு உட்காண்ட்ருக்கான். ஆனால் இவன் மட்டும் தான் வந்திருக்கான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்தே இருக்க மாட்டாங்க. இவனும் வந்து அப்படியே இவன் மூஞ்சியே பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்பான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்மளே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறா. ஒருத்தி பார்த்தா, நான் பார்ட் டைம் ஜாபில் மாட்டிக்கிட்டேன்டி, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உணர்வத்தியை கேட்கலான்னு கேட்டால் அவளும் வந்து இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸில் இருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் ஒன்றும் முடியல, நான் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், நான் வந்து பாதியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிவிடுவா. சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம தலையெழுத்து இவன் கூட தான் இன்றைக்கி குப்பை கொட்டணும்னு இருக்கு போல். ஸோ இப்படியே உட்காந்துட்டு வந்தால் இவன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இவனுக்கு எதுவும் சான்ஸ் கொடுக்காம நம்மளே ஜஸ்ட்டு டைவர்ட் பண்ணி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே முடித்த உடனே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போவா. அங்கேயும் பார்த்தா பிளேட்டையும் கிளாஸையும் தூக்கிட்டு வந்துடுவான். இவன் எதிர வந்து உட்காந்துக்கிட்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவளும் சரி எடுக்கலான்னு போனால் அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கையை அப்படியே தடவை பார்ப்பான். ஸோ இவளும் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸில் ஃபஸ்ட்டு இவனும் நானும் எதாச்சியாக தான் மீட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தா இவன் இன்டென்ஷனலாக எதிர வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பா. பார்த்தா அங்கேயே வந்துடுவான். வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலாமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் வந்து இவனை இக்னோர் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக நானா அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனை வந்து நான் இன்னும் டேட்டே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலாய்ப்பான். உடனே சரி அங்கே தான் தொல்லை பண்ணான்னு சொல்லிட்டு லாக்கர் ரூம் போனால் லாக்கர் ரூம்லேயும் வந்து எதிர பேய் மாதிரி நின்றுவான். இவ்வளோ அப்படியே பயந்துருவா. பயந்துட்டு ஏய் நீ என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலாமா, எங்கள் பேர் உனக்கு பிடிச்ச டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது, படத்தோட டிக்கெட்டு, நீ கூட இன்ஸ்டாகிராமில் சொன்னியே இந்த படத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட, ரொம்ப பிடிக்கும்லாம் சொன்னியே, வா என்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவளும் வந்து பயந்து, இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் சொல்லலையே, அது யாரோ என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் போட்டிருக்காங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே சமாளிக்கிறாள். அதுக்கு அவனும் வந்து அப்படியா சரி ஓகே விடு பரவாயில்ல, நம்ம வேணால் ஏதாவது சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் வந்து இல்லை எனக்கு சாப்பாடே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. பட் இவன் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சரி ஓகே டார்லிங் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுனாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இவன் வேறு இங்கே அது ஒளிஞ்சு நின்று இவன் சரியான பைத்தியமாக இருப்பானோ, நம்ம இவனுக்கு நமக்கு இவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இன்டெரக்டாக சொல்லியாச்சு, ஆனாலும் புரிஞ்சுக்க மாட்றானே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். சரி இங்கே நடந்ததெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்கிறா. ஜியோ வந்து செம்மையாக உழுந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா டேய் நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னதான் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அப்போ கூட சிரிப்பை நிறுத்தாமல், ஏய் இல்லடி நான் எதுக்கு சிரிச்சேன்னா, உன் ஆள் இருக்கானே அவன் வந்து எல்லா பொண்ணுங்கிட்டேயும் ஒரே பிட்டு தான் போட்டிருக்கான். ஸோ உன்கிட்டயும் அதே பிட்டு தான் போட்டிருக்கான். ஸோ அதை நினச்சி தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இவளும் வந்து போதும்டா போதும் நிறுத்து ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸோடு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்கே பக்கத்தில் ஏஜியும் வந்து ஏய் ஏன்டி உனக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நீ வேணா அவங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அது ஒர்க் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும், உன்னை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிட போகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளே சொல்லுவாள். அதுக்கு இவ்வளோ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக உட்காந்து அப்படியே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு சே வந்து பயங்கர டென்ஷன் ஆகி, ஏன்டி உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு
உங்களுக்காகவே வாழுறீங்க. உங்களோட பர்சனல் ஃபீல்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? நீங்க உங்களுக்காக வாழுங்களேன். உனக்கு ஒண்ணு விஷயம் புடிக்கலன்னா, புடிக்கலன்னு டைரக்ட்டா அவன்கிட்ட போய் சொல்லேன். அதில என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு சொல்றான். அதுக்கு எச்சியும் வந்து, "டேய் ஆமாண்டி, அவன் இதுக்கு மேல கேட்கலன்னா ஏதாவது ஒரு செடிக்குள்ள அவன தள்ளி விட்டு போட்டு பொலன்னு பொளந்துரு" அப்படின்னு சொல்றான். நீ ஈஸியா சொல்லிடுவ. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்ஸோடு உட்காந்துக்கிட்டே இருக்கா. நான் இந்த சொசைட்டிக்காக வாழுறதா இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் டிசிஷனே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஸோ ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நம்ம சென்னு வந்து அவன் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சேட் பண்ணிட்டே இருக்கான். மச்சான் இன்றைக்கி நான் ஒரு புரட்சியே பண்ண போகிறேன்டா. நான் ஷென் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். அவன் சும்மா வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி மற்ற பொண்ணுங்க பசங்களை பண்ணுற மாதிரி என்கிட்டயும் பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. ஸோ என்னை ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனாக ஒரு இஷ்டத்துக்கு என்னென்னவோ யோசிச்சுக்கிறான் பைத்தியம் மாதிரி. அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் ரியாலிட்டி என்னென்னே தெரியாமல், மச்சான் புரியுதுடா, ஆமாம், ஸோ நீ வந்து விட்டுறாத, அவளை போய் எப்படியாவது அவளை கூப்பிட்டு டின்னர் போயிடு அப்படின்லாம் நல்லா ஏற்றி விட்டுனே இருக்காங்க. ஸோ உடனே சென்னும் வந்து ஷின்னுக்கு மெசேஜ் பண்ணி, நீ இன்னும் ஆன்லைனில் இருக்க, ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் காட்டுது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே, வா என் கூட மெசேஜ் பண்ணி என் கூட பேசு அப்படின்னு சொன்னோடனே, ஐயோயோ இங்கேயும் வந்துட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நான் இப்போ சேட் பண்ணேன்னா இவன் அப்படியே இந்த சேட் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இதை பார்த்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து, அடிப்பாவி, நாங்கள் ஏதோ இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும்னு நினச்சா இவ்வளோ சீரியஸாக போகுது. நீ நீ வந்து பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற. உன்னால் இது தாங்க முடியலன்னா நீ ஏன் இதை இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணாமல் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காண்ட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேவும் ஹியூஜியும் பயங்கரமாக பிடிச்சி கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இவனுக்கு மரியாதை கிடையாது, நான் இவனை இதோட ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கா. பார்த்தா டக்குன்னு அவன் கால் பண்ணிடுறான். ஐயோயோ கால்லையும் வந்துட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் கத்த ஆரம்பிச்சிட்றா. உடனே இவளுங்களும் வந்து, இல்லை வேணாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் எடுக்க தான் போகிறேன், இதோட இதை முடித்து இவனை தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தால் அவன் டேரெக்டாக, ஷென் எங்கே இருக்க, கீழே வா, நான் கீழே தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவளும் வந்து, என்னது கீழே நிற்கிறியா, அடாப்பா நீ என் வீட்டு அட்ரஸ் எப்பட்றா தெரியும், இங்கேயும் வந்துட்டியா நீ, உன் தொல்லை ஸ்கூலில் தான் தாங்க முடியாதுன்னு பார்த்தா எங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அதை பற்றிலாம் கவலையே படாமல் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து, நான் உங்ககிட்ட பேசணும், கீழே வா, நீ வரலன்னா நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன், ஒழுங்காக வா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறான். உடனே ஷேவும் வந்து, இது போகிற போக்க பார்த்தா எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறா. சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இவனுக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லை, இப்போ வீடு வரைக்குமே வந்துட்டான், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே தான் தீர போகிறேன், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சரி அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போகிறான். கீழே போனால் அவனும் பைத்தியம் மாதிரி நின்றுட்டு அப்போ தான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சீனே காட்டுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக எதுவுமே பேசாமல் கட்டி பிடிச்சிட்டு, நீ என்ன என் கூட டின்னர் வரியா இல்லை செத்துப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆட பைத்தியமே போய் தள்ளி போடா, உன் கூட இருக்கிறதுக்கு நான் செத்தே போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிடுறா. என்னடி சொல்கிற, நீ இப்படி சொல்கிறத பார்த்தா உனக்கு என்னதோ என்னை பிடிக்காத மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு உனக்கு என்ன என்னை பிடிக்காதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவளும் வந்து, உன்னை பிடிக்காதுன்னெலாம் இல்லை, நீ எனக்கு கூட படிக்கிற, ஸோ அந்த மாதிரி தான் உன்னை எனக்கு பிடிக்குமே தவிர வேறு எந்த மாதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவளே வந்து மனசில் நினச்சிக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி பட்டும் படாதமா பேசுகிறேன், அவன் ஹர்ட் ஆனால் என்ன, அவன் ஹர்ட் ஆகலைன்னா எனக்கு என்ன, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் எக்ஸாமில் பிஸி ஆகிடுவேன். ஸோ இப்போது இதுக்கு மேலே இவனை இப்படியே கண்டினியூ பண்ணால் வேலைக்கு ஆகாது, ஸோ மூஞ்சல் அடித்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அவனை மூஞ்சல் அடித்த மாதிரியே, ஆமாண்டா எனக்கு உன்னை பிடிக்காது, நீ பண்ணுறதெல்லாம் லவ் கிடையாது, லவ் டார்ச்சரு, நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறா. அதுக்கு இவனை வந்து, நீ தாண்டி என்னை லவ் பண்ண, ஃப்ளர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவளும் வந்து, இல்லை அது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உனக்கு மெசேஜும் பண்ணேன், உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா சிரித்து பேசினேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுனேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறா. அதுக்கு இவனும் வந்து, இல்லை நீ பொய் சொல்கிற, நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கணும்லாம் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி அவங்ககிட்ட இருக்க பேக்கெல்லாம் தூக்கி அடித்து கத்திக்கிட்டே இருக்கான். இவளும் வந்து பயந்துட்டு அப்படியே பயத்துலேயே கத்த ஆரம்பிச்சிடறா. பட் ஆனால் அவன் விடாமல், இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, ஒழுங்காக என் கூட டேட் பண்ணு, என்னை லவ் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். டேய் விட்றா பைத்தியம், நீ இப்படி பண்ணுறது தாண்டா எனக்கு பிடிக்கவே மாட்டுது, நான் பொண்ணாக இருக்கனால நீ இப்படியெல்லாம் தைரியமாக பண்ணிடுறியா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு, இதுக்கு மேலே நீ அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருக்கிற எமர்ஜென்சி
ஒரு அலர்ட் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுர்றான். அதுவும் அப்படியே பீப் சவுண்டில அப்படியே கத்த ஆரம்பிச்சது. உடனே இவனும் பயந்து விலகி, "என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "ஆமா, உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது. சொன்னாலும் கேட்க மாட்ற. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்டருந்து புரொடெக்ட் பண்ணிக்க நான் இதெல்லாம் வச்சிருக்கேன், இந்த கேஜெட்லாம். இதுக்கு மேலேயும் நீ அடங்கலன்னா, நான் இங்க பாரு, இங்க நடந்தது எல்லாத்தையும் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ இதுக்கு மேல நான் சொல்ற பேச்ச கேட்காம நீ ஒழுங்கா போல அப்படின்னா, நான் இத அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ்கிட்ட குடுத்துருவேன். போலீஸ் உன் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும்." அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துடுறாங்க. செருப்பு தூக்கிட்டு வரா அவனை அடிக்கிறதுக்கு. "டேய் பைத்தியக்காரன் நில்றா, அவனை வாங்கிட்டு போ ஒழுங்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை செருப்பெல்லாம் தூக்கி அடிக்கிறான். இங்கே ஏஜியும் வந்து, "ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஸோ நீ நல்லா தானே இருக்க, நீ ஏன் உனக்கு ஒன்றும் இல்லையே" அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே ஷென்னும் வந்து, "இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க போகிறதில்ல. ஸோ அவன் ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிறான். நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூமுக்கு ஆஃபீஸ் போயிட்டு நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண நான் விரும்பல. மற்ற பொண்ணுங்களுக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எ ஏஜியும் வந்து, "இல்லடி ஏதாவது ரூமர்ஸ் கிளம்ப போகுது. அவன் ஏதாவது பண்ண போகிறான்" அப்படின்னு சொன்னா, "இல்ல அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்த்துடுறேன். ஸோ என்ன ரூமர்ஸ் கிளம்புனாலும் சரி, என் பேர் கெட்டாலும் சரி, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சேயோவும் வந்து, "இப்போ தாண்டி உன்னை நினச்சு எனக்கு பெருமையாக இருக்குது. இப்போ தான் நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளும் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே, இப்போ தான் எனக்கே புரியுது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை ஓப்பனா சொல்லிடணும்னு. ஸோ மற்றவங்கள நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் நல்லவளா இருக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கா. ஸோ அங்கே கட் பண்ணா நம்ம தோஹானோட உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா ஜாலியாக ஃபன்னாக 2 பேரும் சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவளும் வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கா அவங்ககிட்ட கடலை போட்டுக்கிட்டு. ஸோ உடனே தோஹானும் வந்து, "இல்லை உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்லாம் கேட்டவுடனே, "ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்லாம் சொல்கிறா. உடனே அதுக்கு அவனும் வந்து, "எனக்கு இந்த மாதிரி நிறைய இடம் தெரியும். ஸோ நான் உன்னை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொன்னோன்னே, "தயவுசெய்து கூப்பிட்டு போடா" அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறா. அவனும் வந்து, எனக்கு இந்த கிரில் பண்ண போர்க்லாம் விற்கிற ரெஸ்டாரண்ட்லாம் எனக்கு தெரியும். செமையாக இருக்கும். உனக்கு ஓகேன்னா சொல்லு, ஒரு நாள் நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்ன உடனே இவளும் வந்து, "டேய் தயவுசெய்து என்னை கூப்பிட்டு போடா" அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றா. "ஓகே நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ சொல்லு, நான் அப்போ உன்னை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்ன உடனே இவ இமிடியேட்டாகவே, "நான் இந்த வீக்கெண்ட் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இந்த வீக்கெண்டில். ஸோ தயவுசெய்து இந்த வீக்கெண்டே என்னை கூப்பிட்டு போ. நம்ம போய் நல்லா ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். எனக்கும் கிரில் போர்க்க வந்து டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது" அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்ன உடனே, "சரி ஓகே" அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கா. எனக்கு உன் கூட அப்படியே ஜாலியாக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நம்ம கேம்பஸ் கப்புலா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோவும் சேவும் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்களும் வந்து ஜாலியான ஒரு கப்புலா தான் இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. கேம்பஸ்லேயே அவங்க தான் ரொம்ப ஃபேமஸான கேம்பஸ் கப்புலு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருப்பாங்க. எப்போவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நல்லா ஃபன்னாக, ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்ட பிறகு டோட்டலாக எல்லாமே அப்படியே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. அவங்க ஒருத்தவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க முடியல. அவங்க லவ்வில் பிரச்சனை வந்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதால் பாதிக்கப்பட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இல்லை. ஸோ இதெல்லாம் நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறா. அப்போ தான் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. ஸோ அதில் ஜியோவும் சேவும் வந்து ஒருத்தர மாற்றி ஒருத்தர் பார்த்துக்காமயே போகிறாங்க. பார்த்தும் பார்த்துக்காத மாதிரியே பிரேக்கப் ஆனதுனால. இவனும் பயங்கரமாக ஃபீல் ஆகி அப்படியே நின்னுட்டே இருக்கான். சேவும் வந்து அந்த சீனியர் கூட அப்படியே போயிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து காலேஜில் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருது. பார்த்தா 2 கேர்ள்ஸ் உட்காந்து அப்படியே இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாண்டி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அந்த பொண்ணும் வந்து, "ஏய் என்னடி சொல்கிற, அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். என்கிட்ட வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்து என்னை மேரேஜுக்கெலாம் இன்வைட் பண்ணுவாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு சேவை பற்றி நல்லாவே தெரியும். அவள் ஜியோவை வந்து கழட்டி விட்ருவா" அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே 2 பாய்ஸை காட்டுறாங்க. அவங்க பார்த்தா அதுக்கு அடுத்த லெவலே போயிட்டு ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க. "ஏய் சேலாம் ஒரு தப்பான பொண்ணுடா. என் பையன் இந்த ஜியோ வந்து அவளை போய் லவ் பண்ணான் பாரு. அவனை சொல்லணும். எனக்கு அப்போவே தெரியும் சே வந்து கழட்டி விட்ருவான். அந்த சீனியர் கூட சுற்றின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் ஷெட்யூல் ஆகிட்டே இருந்தது. 3 பேரும் ஒன்றா தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்போயே எனக்கு டவுட் வந்தது. ஜியோ வந்து சே வந்து கழட்டி விட்டு அந்த சீனியர் பின்னாடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. சேவை பற்றி தான் தெரியுமே, அவளுக்கு தான் இன்னொரு ஒரு பேர் இருக்கே ட்ரான்ஸ்ஃபர்னு. ஒருத்தன் விட்டா ஒருத்தன்னு சொல்லிட்டு ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுவா. ஆனால் அந்த ஜியோ தான் பாவம். கடைசியில் பாரு என்ன ஆயிருக்கு. யாருக்கு தெரியும் 3 பேரும் ஒன்றா கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே சேவை காமிக்கிறாங்க. சேவும் அந்த சீனியரும் ஒன்றா உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் கிளாஸை கவனிக்காமல் 2 பேரும் ஜாலியாக உட்காந்து கடலை போட்டுன்னே இருக்காங்க.
இவங்க கடலை போடுறதெல்லாம் வேறு பின்னாடி அந்த கிளாஸ்லேயே வந்து நம்ம ஜியோவும் இருக்கான். அதை பார்த்துட்டு அவனால் தாங்கவே முடியாது. "ஏன்டா டேய் நான் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தன் வேறு உட்காந்து அதுவும் கூட கடலை போட்டுன்னு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி இதை பார்க்க முடியாமல், "டேய் இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் தாங்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்ஸில் படுத்துக்கிறான். இதை வேறு நம்ம தோவான்னு பார்த்துட்டு, "நாங்கள்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஆனால் இவங்க லவ்வில் வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஒன்றாவே இருக்க முடியல எங்களால். ஸோ இது இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னுலாம் சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கான். இவளும் வந்து ஆமாம் எனக்கும் அதே பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. ஸோ 2 பேரும் அதேமாதிரி கிளாஸ் முடியுது, 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒன்றா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒன்றா தான் போகிறாங்களே தவிர ஒருத்தன் முன்னாடியும் பின்னாடியும் சொல்லிட்டு கேப் விட்டு தான் நடந்து அப்படியே இதே விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஜியோவும் சேவும் மாதிரி நமக்குள்ளேயும் லவ்லாம் சொல்லி நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைனா நம்மளுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. என்னால் உன்னை மிஸ்லாம் பண்ண முடியாதுடா தோவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கான். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். லவ்வில் பிரச்சனை வந்து கடைசியில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாதிக்கப்பட்டு நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். பட் தோவான் வந்து இதுக்கு மேலே சொல்லலைன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அப்படியே ஸ்டாப் ஆகி, "இங்கே பாரு ஷென், என் மனசில் இவ்வளோ நாள் ஒன்று இருந்தது. அதை நான் சில விஷயத்த யோசிச்சு அப்படியே புதைச்சே வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலலாம் நான் பொறுமையாக இருக்க விரும்பலை. நம்ம ஃப்ரெண்டாகவே இதுக்கு மேலலாம் இருக்க முடியாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க விரும்பலை. நெக்ஸ்ட் லெவல் போய் நான் உன்னை டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீயும் நல்லா டைம் எடுத்து யோசிச்சே சொல்லு. உனக்கு பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்லு, பிடிக்கலனா பிடிக்கலனே சொல்லு. பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு எப்போவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உன் முடிவை நாளைக்கு கூட சொல்லு, இல்லை எப்போ வேணாலும் சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே திரும்பி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவான். பட் இவ வந்து, "டேய் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் எனக்கு பயம்லாம் ஒன்றே ஒன்று தான். ஜியோவும் சேவும் மாரி நமக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் வந்து சேயோட அட்வைஸ் வந்து இவளுக்கு ஞாபகம் வரும். சேவோ வந்து, "ஏய் தோஹான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். ஸோ உனக்கும் அவளை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் உன் இஷ்டம். உனக்கு நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணு. நீ அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியான்னு. ஸோ பிடிச்சிருக்குன்னு ஃப்ராங்காக சொல்லிவிடு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு. ஸோ அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு நீ குழப்பிக்காத. உன்னோட ஃபீலிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஸோ நானும் ஜியோவும் வந்து ஒரு நல்ல கேம்பஸ் கப்புலாக தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஃபைன். அதை பற்றி பேசி இப்போ எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் நான் இப்போ வந்து சீனியர் கூட இருக்கேன். எதுவுமே தெரியாமல் எல்லோரும் அதை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல. ஸோ உன்னோட ஃபீலிங் என்ன நீ ஃப்ராங்காக ஓப்பனாக பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன அந்த அட்வைஸ் தான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அது ஞாபகம் வந்தோடனே ஓகே, இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக தோவான் கிட்ட நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிடலாம். ஏன்னா இவனை நம்ம இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் நம்ம வாழ்கிற லைஃப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவன் கூட இதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றா நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எதுவுமே சொல்லாமல், "தோகான் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிஸ் பண்ணிடுறான். தோகானுக்கும் ஒன்றும் புரியாமல் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி ஓகே, இவளும் அப்புறம் வந்து "எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். உடனே தோகானும் வந்து பயங்கர சந்தோஷமாகி இவளையும் அப்படியே திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கிஸ் பண்ண உடனே 2 பேரும் மாற்றி மாற்றி அன்பை மாற்றி மாற்றி பொழிஞ்சுப்பாங்க. "எனக்கும் உன்னை பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு தோகான் உடனே, "என் ஹார்ட் பீட் இப்போ எப்படி ரைஸ் ஆகுதுன்னு தெரியுமா? விட்டா வெடிச்சிரும் போல். இது பயங்கரமான மூமெண்ட்டு. என் லைஃப்பில் இதை நான் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இவளும் வந்து, "ஆமாம் எனக்கும் இது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் தான். ஸோ நான் உன்னை இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். நான் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ என் லைஃப் லாங் என் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதேமாரி நான் உன்னை நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.